நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான பானிபூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பானிபூரி தான் செய்ய போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசால், புளி சட்னி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்ச அந்த பானி இது எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை ஒரு குக்கரில் தொலியை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தொலியோட கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் தொலி ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தொலியை ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா புளியை ஒரு பவுலில் போட்டு சூடாக கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே ஊறி வந்துடும். கொஞ்சம் சூடு ஆறுனதும் அந்த புளியை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புளியெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு புளி தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது பூரிக்குள்ளே அந்த பானி ஊற்றுவோம் இல்லையா, அந்த பானி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட விதைகளெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் நிறையா சேர்த்திங்கன்னா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இந்த புளி தண்ணி கொதிச்சு வரணும். உங்களுக்கு இந்த புளி சட்னி தனியாக வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஈஸியாக உடனே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி, புதினா, இஞ்சி எல்லாம் அரைக்கும் போதே புளியையும் சேர்த்து அரைச்சி அதை சேர்த்து ஃபில்டர் பண்ணி ஒன்றாவே ஒரே தண்ணியாக வச்சுக்கலாம். ஆனால் புளி சட்னி இந்த மாதிரி தனியாக வச்சு இதை சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ ஒரு 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி சட்னி செய்யும்போது பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 6 பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் அது சட்னி ரெடியானதும் அதை திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். பெரிச்சம்பழம் சேர்க்காமல் இப்படி கூட செஞ்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், சாட் மசாலா இருந்ததுன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக சீரகத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாட் மசாலா வந்து கடைகளில் கிடைக்கும். பாருங்கள், உள்ளே வைக்கிறதுக்கான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. காரம் நீங்கள் அதிகம் சேர்ப்பீங்கன்னா மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வாங்கி வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் பானிபூரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். இது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பானிபூரி பண்ணுறது வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ண முடியும்.
பானிபூரியும் வீட்டிலையே மாவு தயார் பண்ணி அதை உருட்டி அதை ஷேப் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடையில் வாங்கி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். பானிபூரி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி அடிக்கடி வீட்டிலையே ஹெல்த்தியாக நம்மளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது தண்ணி எந்த தண்ணி சேர்ப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். வீட்டில் செய்யும்போது அது ஹெல்த்தியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பானிபூரி அப்பளங்களையும் இதை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே இதை பண்ணலாம். அப்போ தான் உடனே பூரி பொரிஞ்சு வரும். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான பானிபூரி, உருளைக்கிழங்கு மசால், உள்ளே ஊற்றுறதுக்கான புளி சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது அதை எடுத்து உள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசால் வச்சு புளி சட்னி ஊற்றி பானி ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான பானிபூரி வீட்டிலையே சுவையாக தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லைஃப் தான் நல்லா சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய 90s ஜனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.